இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இதில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ வியூவர்ஸ், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநகராட்சியில் இருக்கிற காலி இடங்களில் நிரப்ப தான் இந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8வது படித்தவங்களில் இருந்து கிராஜுவேஷன் முடித்தவங்க வர இந்த நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ரோலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்னென்ன எலிஜிபிலிட்டி, இதை எல்லாத்த பற்றியும் தாங்க இப்போ நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்சோ வியூவர்ஸ், எந்த ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டை ஒரு தடவை விசிட் பண்ணி மேனுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர் ஐடியாவாக இருக்கும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற எல்லா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் நம்ம சேனலில் தாங்க உங்களுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போவே நம்ம டுடே பிரிஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணது நீங்கள் டக்குன்னு அந்த வீடியோவை பார்க்க முடியும். சரி வாங்க இதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட டுடே பிரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட டெலகிராம் பேஜில் இருக்குது. அண்ட் அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இதை கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இதை செக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்கள், இந்த ரோலுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் இல்லை அப்படின்றத கிளியராகவே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 6 ரோலுக்கும் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ்க்கு 8 படிச்சிருந்தா போதும் அப்படின்றத இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா DMLT 2 வருஷம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் மைக்ரோபயாலிஸ்ட், ஃபார்மஸ்ட், ஸ்டாஃப் நர்ஸ், அர்பன் ஹெல்த் நர்ஸ்னு நிறைய ரோல்ஸ் இருக்குது. சைடில் அந்த ரோலோட ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷனும் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மேனுவலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வெப்சைட்டில் பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் சைட்டில் இது கான்ட்ராக்ட் பேஸ்ட் ரோல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கூடவே உங்கள் கல்வி ஃபோட்டோ காப்பி அண்ட் மார்க் லிஸ்ட் ஃபோட்டோ காப்பியை அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதையும் இவங்க கிளியராக சொல்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது போல் வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட டுடே பிரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.